بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் கருணையும் கோபமும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய சமுதாயமாக திகழ்கிற நாம் உண்மையிலே அவனுக்கு உகந்த நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்றால், அவன் விரும்புகிற இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை நமது வாழ்வியலாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு மிக அத்தியாவசியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவைப்படுகிற ஓர் உணர்வு இறைவனை அஞ்சுகிற இறை அச்சம் என்ற உணர்வு. இந்த இறை அச்சம் யாருடைய உள்ளத்திலே ஆழமாக குடிகொண்டிருக்கிறதோ அந்த மனிதரால் மட்டும்தான் இறைவனுக்கு அடிபணிந்து வாழுகிற ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ முடியும். இறை அச்சம் இல்லாமல் ஒரு மனிதன் எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவுதான் மார்க்கத்தினுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தாலும், அல்லது மக்கள் கேட்கிற கேள்வி கணைகளை எதிர்கொண்டு அவைகளுக்கு எல்லாம் திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகத்தின் போதனைகளில் இருந்தும் பதில் சொல்லுகிற அளவிற்கு அறிவு பெற்றிருந்தாலும், இறை அச்சம் என்ற அடிப்படை உணர்வு இல்லாமல் இருந்தால், அவருடைய மூளையிலே தேக்கி வைத்திருக்கிற அந்த திருமறை குர்ஆனுடைய ஞானத்தால், இஸ்லாமிய மார்க்க அறிவால் கண்டிப்பாக அவருக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. அவரது வாழ்க்கையிலே அதை அவர் கடைபிடிக்கப் போவதும் இல்லை. யாருடைய உள்ளத்திலே கடுகளவிற்கேனும் இரையச்ச உணர்வு இருக்கிறதோ அந்த மனிதர்கள் தான் கண்டிப்பாக தாம் தெரிந்து கொண்ட செய்திகளை, தாம் அறிந்து வைத்திருக்கிற திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகி இறைவனின் அன்பை பெறுவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்கின்ற உபதேசத்திலே, மக்களுக்கு சொல்லுகிற போதனைகளிலே அதிகமாக திரும்ப திரும்ப வலியுறுத்திய ஒரு போதனை என்னவென்று பார்த்தால், இறைவனை அஞ்ச வேண்டும் என்ற போதனையை தான் உலகத்திற்கு அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். வாரம் ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். வருடந்தோறும் பெருநாள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஹஜ் பெருநாளிலே அதற்குரிய உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நோன்பு பெருநாளிலே அதற்கென்று உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மக்கள் கூடுகிற கடை வீதிகளில் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மக்கள் குழுமுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட இடங்களில் பல்வேறு தருணங்களில் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்திய அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய எல்லா உரைகளிலும் எல்லா போதனைகளிலும் திருமறை குர்ஆனில் இருந்து 3 வசனங்களை மறக்காமல் குறிப்பிடுவார்களாம். அந்த 3 வசனங்களை சொல்லாமல் நபிகள் நாயகம் உரை நிகழ்த்தியதே இல்லை என்று நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். அது என்ன 3 வசனங்கள்? சூரத்துன் நிசாவுடைய முதல் வசனம், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா என்ற முதல் வசனம். சூரத்து ஆல இம்ரானிலே இடம்பெற்றிருக்கிற 100வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் என்ற ஆல இம்ரானுடைய வசனம். சூரத்துல் அஹ்ஸாபிலே இடம்பெற்றிருக்கிற யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா என்ற 3வது வசனம். இந்த 3 வசனங்களையும் குறிப்பிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையிலே உரை நிகழ்த்தியதே கிடையாது என்று அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள். இந்த 3 வசனமும் என்ன கருத்தை சொல்கிறது? ஏன் இதற்கு இத்தனை முக்கியத்துவம் வழங்குகிறார்கள்? எல்லா உரைகளிலும் இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது என்று பார்த்தால், இந்த 3 வசனங்களும் சொல்லுகிற கருத்து ஒரே ஒரு கருத்து தான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து ஒரே மனிதனிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், மூமின்களே, இறைவனை அல்லாஹ்வை
அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் என்று இரண்டாம் வசனம் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை விசுவாசிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் சொல்கின்ற சொற்களை தெளிவாக சொல்லுங்கள். மூன்று வசனமும் சொல்கிற கருத்து ஒரே கருத்து தான். அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு. அல்லாஹ்வை பயப்படுகின்ற உணர்வு இருந்தால்தான் கேட்கின்ற தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில பயன் தரும், கேட்கின்ற தகவல்கள் உங்களுக்கு நன்மை தரும். இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பட்டிமன்றம் கேட்டு சென்றதை போன்று, வேறு ஏதேனும் சினிமாக்களில் போய் தங்களுடைய நேரத்தை கழித்ததை போன்று ஏதோ பொழுதுபோக்கி இருக்கிறீர்கள் என்று தான் அது அர்த்தமாகுமே தவிர, உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே கண்டிப்பாக இறைவனை அஞ்சுகின்ற அச்ச உணர்வு இருந்தாக வேண்டியது அவசியத்திலும் அவசியம் என்பதனை நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மாத்திரமில்லை, நபிகள் நாயகம் எத்தனையோ தகவல்களை பேசுகிறார்கள். அவர்கள் பேசாத தொடாத எந்த துறையும் இல்லை. ஆன்மீகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லாத விளக்கம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையை குறித்து நபிகள் நாயகம் சொல்லித்தராத அறிவுரை கிடையாது. அரசியலை பற்றி அவர்கள் பேசாத உரைகள் கிடையாது. இப்படி அவர்கள் ஆன்மீகத்திலே, அரசியலிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கையிலே, உறவுகளிலே, நட்புகளிலே, ஒவ்வொரு துறை சார்ந்த கருத்துக்களிலேயும் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆழமான அற்புதமான தகவல்களை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர்கள் இறைவனின் தூதர். ஒவ்வொரு போதனை செய்கிற பொழுதும் அந்த போதனையின் முடிவிலே எதை பற்றி பேசினாலும் சரிதான், அவர்கள் அந்த உரையை, அந்த போதனையை முடிக்கிற பொழுது முடிக்கின்ற செய்திகள், முடிக்கின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவனை அஞ்சுங்கள் என்ற வார்த்தையோடு தான் முடிப்பார்கள். உரை நிகழ்த்த துவங்கும் போதும் இறையச்சம், உரையிலே குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு தகவலுக்கும் இறையச்சம். வியாபாரத்தை பற்றி பேசுவார்கள், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை பற்றி, அதிலே நடந்து கொள்ள வேண்டிய நேர்மையான நிகழ்வுகளை பற்றி, பொய் பேசக்கூடாது, வியாபாரத்திலே அதிகம் சத்தியம் செய்யக்கூடாது, அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று விற்பனை செய்யக்கூடாது என்றெல்லாம் வியாபாரத்தின் ஒழுங்குகளை பேசிவிட்டு இறுதியிலே சொல்லுவார்கள், வியாபாரத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள். மிருகங்களை பற்றி பேசுவார்கள். ஒட்டகங்களை வளர்க்கிறீர்கள், ஆடு மாடுகளை வளர்க்கிறீர்கள், அவைகளில் பயணம் செய்கிறீர்கள், அவற்றை அறுத்து சாப்பிடுகிறீர்கள், அதிலிருந்து பயன்பெற்றுக் கொள்கிறீர்கள், அவற்றை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மிருகங்களின் மீது நேயம் காட்ட வேண்டும். மனிதநேயம் மாத்திரமில்லை, மனிதநேயத்தை கடந்து ஜீவராசிகள் மீது, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களின் மீதும் நீங்கள் காட்ட வேண்டிய அன்பை, பாசத்தை, நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்லுவார்கள், இத்தகுல்லாஹ ஃபில் பஹாயிம், மிருகங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியை பற்றி பேசுவார்கள், குடும்ப வாழ்க்கையை, ஆண்களை பற்றி சொல்வார்கள், ஆண்களே பெண்கள் பலகீனமானவர்கள், உடல் அமைப்பிலே உங்களை விட வலு குறைந்தவர்கள், பலம் குறைந்தவர்கள், உங்களுக்கு அவர்கள் அமானிதமாக வழங்கப்பட்டு விட்டார்கள், உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய கஸ்டடியில உங்களுடைய பொருளாதாரத்திலே அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதீர்கள். நீங்கள் சாப்பிடுகிற பொழுது அவர்களுக்கும் சாப்பிட கொடுங்கள், நீங்கள் உடுத்துகிற பொழுது அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள், அவர்களை அடிக்காதீர்கள், பிறர் முன்னால் கண்டிக்காதீர்கள், முகத்திலே காயம் ஏற்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் பெண்களிடத்திலே ஒரு கணவன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியிலே சொல்லுவார்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, உங்கள் மனைவியரின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள். எதை சொன்னாலும் சரி அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா தான் மனைவியை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்கு உலகத்துல எதை காட்டி பயக்காட்டுறாங்க? ஒரு பொம்பளையை பயப்படுத்தணும்னா ஒரு பெண் விஷயத்துல ஒருவன் எதற்கு பயப்படுகிறான்? எது குறித்து அச்சமூட்டப்படுகிறது? மனைவி மேல கை வச்சா அவன் கூட பிறந்தவன் நிறைய பேர் இருக்கிறான், அவன் அப்பகாரம் பெரிய அரசியல்ல பயங்கரமான ஆளு, கைய வச்சா தொலைச்சு போடுவான், மாமனாருக்கு பயந்துக்க, மச்சினனுக்கு பயந்துக்க, சமூகத்துக்கு பயந்துக்க பேசப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் எடுபடாதுப்பா. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள இருக்கிறவன் ஆம்பளை பொம்பளை மட்டும்தான், உள்ளுக்குள்ளே அவன் அமைதியாக ஒழுக்கம் பேணி வாழ வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு இறையச்சம் இருந்தாக வேண்டும். அதனாலதான் இறையச்சம். அல்லாஹ்வை பயந்துக்க, மாமனாரை பயந்துக்கன்னு சொல்லல, மச்சினனை பயந்துக்கன்னு சொல்லல, சமூகத்தை பயந்துக்கன்னு சொல்லல,
அரசாங்கத்தை, கவர்மெண்ட், போலீஸ அந்த பொம்பளை போய் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா, போலீஸ பயந்துக்கன்னு சொல்லல. இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்துல, மனைவியர் விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்க. இப்படி எதை எடுத்தாலும் சரிதான். குடும்பத்தை பேசினாலும் அல்லாஹ்வை பயப்படு, வியாபாரத்தை பேசினாலும் அல்லாஹ்வை பயப்படு, மிருகத்தை பற்றி பேசினாலும் அல்லாஹ்வை பயப்படு, அரசியலை பற்றி பேசினாலும் அல்லாஹ்வை பயப்படு. இப்படி எதை பார்த்தாலும் எதை சொன்னாலும் அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு என்ற இறையச்சத்தை தான் நபிகள் நாயகம் அவர்கள் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக போதித்தார்கள். இந்த இறையச்சத்தை போதித்தார்களே, இன்னைக்கு பல பேர் கேட்கலாம், இறையச்சத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரமாட்டேங்குது, என்ன பண்றது? வர்றதுக்கு என்ன வழி? வர்றதுக்குள்ள வழிதான் அந்த இறைவனை பற்றி அறிவதுதான் அவன் மீது அச்சம் வருவதற்குரிய வழி. அல்லாஹ்வின் மீது இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு அச்சம் இருக்கிறதா? கொஞ்சம் அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி வாழ்கிறது, இப்படி வாழுமா? நம்முடைய சமுதாயத்தவர்கள் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள், அப்படி வியாபாரம் செய்வார்களா? ஒரு காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வியாபாரம் என்று சொன்னால் மூச்சு பேச்சில மறுபேச்சு இல்லாமல் அவர்கள் சொன்ன விலை கொடுத்து வாங்கிய மக்கள் உண்டு இந்த தேசத்திலே. இந்த தேசத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பரவியது? இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லிம்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்படி இந்த இஸ்லாம் கிடைத்தது? நபிகள் நாயகம் இந்த தேசத்திலே பிறந்தார்களா? இங்கே வந்து உரை நிகழ்த்தினார்களா? இங்கே வந்து குர்ஆனை அச்சடித்து கொடுத்தார்களா? இங்கே வந்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார்களா? இங்கே பள்ளிவாசல்களை கட்டி ஜும்மா நடத்தினார்களா? எப்படி இஸ்லாம் கிடைத்தது? அரபு தேசத்திலே பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் எடுத்து சொன்ன இஸ்லாமிய மார்க்கம் எங்கோ பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த தேசத்திலே வாழ்கிற இந்த சமுதாயத்து மக்களை சந்தித்ததை எப்படி? அங்கிருந்து வந்த வியாபாரிகளுடைய வியாபாரம் தான் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அரபு தேசத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்லவர்கள், பெரியவர்கள், நபித்தோழர்கள், அவர்களின் வெளிவந்தவர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள கேரளா வழியாக, கடற்கரை வழியாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். உள்ளுக்குள்ள வந்து பிசினஸ் பண்ணாங்க. அவர்களுடைய வியாபாரத்திலே இருந்த நேர்மை இந்த தேசத்திலே இருந்த நம்முடைய முன்னோர்களை ஈர்த்தது. நாம் எல்லாம் அரபு நாட்டு இறக்குமதிகளா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அரபு தேசத்தை சார்ந்தவர்களா? இந்த தேசத்திலே வாழ்ந்த ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவர்கள், ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், செட்டியாராக இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், தலித்தாக இருக்கலாம், கோணாராக இருக்கலாம், வேளாளராக, சைவ வேளாளர், ஏதோ ஒன்று. இந்த தேசத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னர் என்ன சமயங்கள், என்ன தத்துவங்கள், என்ன சாதி மத பேதங்கள் இருந்ததோ அதுல ஒன்றாகத்தான் நாம் இருந்தோம். நமக்கு எப்படி கிடைத்தது இந்த மார்க்கம்? அங்கிருந்து வந்தவர்கள் செய்த வியாபாரம், அந்த வியாபாரத்தை அவர்கள் காட்டிய நேர்மை, அந்த நேர்மை இங்க இருக்கிற மக்களை ஈர்த்தது. அநியாயத்துக்கு நேர்மையா இருக்கிறாங்களோ இவங்க, இப்படி ஒரு நேர்மையா? எதுக்கு இவன் இவ்வளவு நேர்மை இருக்கணும்? நாமெல்லாம் பிசினஸ் பண்ணுனா கத்திரிக்காய் வியாபாரம் பண்றோமா? கத்திரிக்காய் 2 நாள் ஆயிடுச்சு, மஞ்ச பூத்து போச்சு, ஒரு பக்கத்துல வெள்ளை இருக்கு, ஒரு பக்கம் மஞ்சள் இருக்குதா? மஞ்சளை கடைக்குள்ள வைப்போம், வெள்ளைய கடைக்கு வெளியில வைப்போம். பாக்குறோம், பார்த்து வாங்கிட்டு போயிருவான். வீட்டுக்கு போன பிறகு தெரியும், மஞ்சள் கத்திரிக்காய் கொடுத்து விட்டானே, சூத்த கத்திரிக்காய் கொடுத்து விட்டானே, அழுவ தக்காளியை கொடுத்து விட்டானே. வீட்டுக்குள்ள போய் தான் திட்டுவான். திரும்ப கொண்டு கொடுத்தா நீ கத்திரிக்காய் மாத்திட்ட, வாங்கினதுல ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், வாபஸ் வாங்கப்படாது, பில்லிலே போட்டு விட்டுறது. ஆக்சுவலி சட்டப்படி அப்படி போடவே கூடாது. ஒரு சாமான வித்தா வாபஸ் பெறப்படாதுன்னு சட்டத்தில் போட்டு வச்சிருக்கிறாங்க, கேஸே போடலாம் மேல, அது வேற விஷயம். இன்றைய நிலைமை இப்படியா? இன்றைக்கு வாழுகிற முஸ்லீம்கள் செய்கிற வியாபாரத்தில் உங்களுக்கு அந்த நற்பெயர் கிடைத்திருக்கிறதா? வியாபாரம் என்று சொன்னால் நம்முடைய நேர்மைக்கு நிகராக வேறு யாரும் நேர்மையாக முடியாது என்று சொல்ல முடியுமா? பல இடங்களில் போய் பார்த்தா காரி துப்புறாங்க. முஸ்லீம்களாலே பயப்படுகிற ஒரு நிலைமை சில இடங்களில். அந்த ஏரியாவுக்கு போயிடாங்க, எல்லாம் டூப்ளிகேட் சாமான் வச்சிருப்பான். குறிப்பா போய் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பாய்மாரா உட்கார்ந்துருக்கும். இறை அச்சம் இருந்தால் நம்முடைய வியாபாரம் இப்படி இருக்குமா? நம்முடைய வியாபாரத்தை பார்த்தால் இறையச்சம் இல்லை என்பது வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே இறையச்சம் இல்லை என்பது வெளிப்படுகிறது.
கடன் வாங்குகிற பொழுது கெஞ்சுகிறோம், கூத்தாடுகிறோம். போய் கெஞ்சு கூத்தாடி கஷ்டப்படுகிறேன், அத்தா கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன், நீங்க தந்தாத்தான் உண்டு, வேற வழி இல்ல. கெஞ்சு கூத்தாடி 10,000 ரூபாய் வாங்கி வந்து அனுபவிச்சு முடிச்சு விட்டு 2 மாசத்துல தர்றேன்னு சொன்னவரு கடன் கொடுத்தவர் தேடி வர்றாரு. எப்பா என்னாச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி இவன் அழுதான், 2 மாசத்துக்கு பிறகு கொடுத்தவன் அழுகுறான். எப்பா என்னாச்சு? தர்றேன், போங்க தர்றேன். மாசம் 3 ஆயிடுச்சப்பா, தர்றேங்க, நான் என்ன தராம ஓடிய போயிட போறேன், ஊரை விட்டா ஓடி போயிடுறேன். எவ்வளவு தெனாவட்டான பேச்சு! உங்களிடத்தில் நேர்மை இருக்கிறதா? கடனை வாங்கிவிட்டால் பல பேர் கடன் வாங்குகிறார்கள். கடன் என்று சொன்னால் அவர்களுடைய பாஷையில திரும்ப கொடுக்கப்படாது, அந்த ரேஞ்சிலே வாங்குறது. கடனை வாங்கி வாங்கியே நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிடுவோம், கடன் வாங்கி வாங்கியே நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வோம். இந்த வாழ்க்கை முறை காட்டுகிறது நம்முடைய சமுதாயத்திடத்தில் இரையச்சமில்லை. இருந்தால் இவருடைய கடன் இப்படி கடனை திரும்ப செலுத்தாமல் அலைக்கழிக்க மாட்டான், ஆபாச படங்களிலே மூழ்கி திளைக்க மாட்டான், நைட்ல எல்லாரும் தூங்கின பிறகு 2 மணிக்கு மேல MTV ஓபன் பண்ண மாட்டான், ஒன்னையா பார்த்தா திருமண நேரங்களிலே வரதட்சணை வாங்க மாட்டான். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நம்முடைய சமுதாயத்தினுடைய நிகழ்வுகள், நடைமுறை வாழ்க்கை, நமது உள்ளத்திலே இறைவனின் அச்ச உணர்வு இல்லை என்பதை தெளிவாக புலப்படுத்துகிறது. அது வருவதற்கு என்ன வழி? இறை அச்சத்தை எனது உள்ளத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்ன வழி? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவனை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் அவனை பற்றி அச்சம் வருவதற்கு உங்களுக்கு வழி. பொதுவாக ஒரு விஷயத்தின் மீது, ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு மனிதனின் மீது உங்களுக்கு பயம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை பற்றி அறிவிருந்தால்தான் பயம் வரும். ஒரு மத்தியில் ஒருத்தர் வர்றார், பெரிய டிஐஜியா இருக்கிறார், உங்க கடையில இருந்து சாம வாங்குறார், கொஞ்சம் வெறப்பா பேசுறார், கையில லத்தியோட இடுப்புல துப்பாக்கியோட வந்து நின்னுடா, பேசவே தேவையில்லை, ஐயா உட்காருங்க, என்ன வேணுங்க, அவரை பத்தி அவருடைய போஸ்டிங் என்ன, அவருடைய பவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆளு பம்புறான். பொதுவாகவே இப்படித்தான். ஒருவர் மீது பயம் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தகுதி தெரிய வேண்டும், அவருடைய ஆற்றல் தெரிய வேண்டும், அவருடைய பவர் தெரிய வேண்டும். தீய பார்த்து மனுஷன் பயப்படுறான். தீல கொண்டு கையை விடுவோமா? நல்லா தெரியுது, தீல கையை வச்சா சுட்டுரும், கையை பொசிக்கிறோம். தீயை பற்றி உண்டான அறிவு தீயின் மீது பயத்தை தருகிறது, பாம்பை பற்றி உண்டான அறிவு பாம்பின் மீது பயத்தை தருகிறது, அரசியல் தலைவர்கள் மீது இருக்கிற அறிவு அவர்கள் மீது ஒரு பயத்தை தருகிறது. அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு பயம் வேண்டுமா? அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய உள்ளத்திலே அச்சம் வேண்டுமா? அல்லாஹ்வை பற்றி உண்டான செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள், தானாக அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களது உள்ளத்திலே வந்து குடியேறும். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது திருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம், ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அதுதான் அச்சமில்லாமல் போனதற்கு காரணம். அல்லாஹ் யாரு, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பவர் என்ன, அவன் என்ன மாதிரி நடந்துக்குவான், அவனுடைய கேரக்டர் என்ன, ரொம்ப மோசமானவனா அல்லது ரொம்ப நல்லவனா, எப்படிப்பட்டவங்கிற விவரத்தை சொல்லிக் கொடுத்தால் அது அல்லாஹ்வின் மீது நமக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. அல்லாஹ்வுடைய கருணையும் கோபமும் இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து தனது உள்ளத்திலே இறையச்சத்தை வார்த்துக் கொள்ள வேண்டும், அந்த இறையச்சத்தின் அடிப்படையிலே தனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனின் கருணை, அல்லாஹ்வை பற்றி அறியணும்னா அல்லாஹ்வுக்கு கருணையும் உண்டு, கோபமும் உண்டு. அதை வார்த்தைகளை வர்ணிச்சு முடிக்க முடியாது.
அதை ஒரு பொருளோடு, ஒரு மனிதனிடம் இருக்கிற அந்த அருளோடு, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற கருணையோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய கருணையை சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்குரிய கருணை இருக்கிற சாதாரண கருணை இல்ல, சாதாரண இரக்கம் இல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இறைவனை பற்றி ஒரு விதமா அறிமுகப்படுத்து, இஸ்லாம் ஒரு விதமா அறிமுகப்படுத்து. இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிற விதமும் உலகத்திலே இருக்கிற வேறு மதங்கள் இறைவனை அறிமுகப்படுத்துவதற்கு இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கலாம். பொதுவாக உலக மதங்கள்ல பல்வேறு மதங்கள் இறைவனை பற்றி என்ன சொல்கிறது? இறைவன் என்றால் கொடூரமானவன், இறைவன் மனிதர்களை அடக்கி ஆளுகிறவன், இறைவன் எப்பொழுது பார்த்தாலும் மனிதன் சித்திரவதைப்படுவதை பார்த்து ரசிக்கிறவன், மனிதன் தன்னை தானே கஷ்டப்படுத்திக் கொண்டால், தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொண்டால் அந்த வேதனையை பார்த்து ரசிப்பவன், சிரிப்பவன் இறைவன் என்று உலகத்திலே இருக்கிற பல்வேறு மதங்கள் சொல்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டிலேயே இறைவனை திருப்திப்படுத்துவதற்கு சில வேலைகளை செய்வாங்க, சில நேர்ச்சைகளை செய்வாங்க, சில இறை வழிபாட்டை செய்வாங்க. பார்த்தா நம்முடைய நெஞ்சமெல்லாம் அப்படி பதறும், ரத்தம் கொதிக்கும். என்னடா காரியம் பண்றிய? நான் கடவுளுக்கு நேர்ந்திருக்கிறேன். லைனா மனுஷனை உட்கார வச்சு கடையில சால்னாவுக்கு அரைச்சு ஊத்துற தேங்காவை எடுத்து அதை பெரிய கம்பியை வச்சு உடைப்போம், உடைக்க முடியாம அந்த தேங்காவை மண்டைய முட்டை அடிச்சு விட்டு மொட்டை மண்டையை வச்சு அடிச்சு உடைக்கிறோம். மண்டையில இருந்து ரத்தம் கொட்டுது. ஏன்டா அப்படி பண்றிய? கடவுளுக்கு நேர்ந்திருக்கிறோம். கொதிக்கிற எண்ணெய் சட்டி, அதுக்குள்ளுக்குள்ள பார்த்து ஒரு ஆப்பையை வச்சு வடைய போடுவோம், ஏதாவது பொருட்களை சுட்டி எடுப்போம், பொறிச்சு எடுப்போம். அந்த கொதி நீர்ல இருந்து ஒரு சின்னஞ்சிறிய துளி லேசா அப்படி பட்டு தெரிச்சதுன்னா பொக்கல வந்துரு, காந்து 4 நாளைக்கு காந்தது. ஆனால் சில பேர் செய்கிறார்கள், கடவுளுக்கு நேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு, கடவுளுக்கு நெருக்கத்தை பெறப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொதிக்கிற எண்ணெயிலே கைவிட்டு நேர்ச்சி நிறைவேற்றுகிற மக்களை பார்க்கிறோம். கால்களிலே ஆணிகள் நிறைந்த செருப்பை அணிந்து கொண்டு கடவுளுக்காக நடக்கிறேன், காலில் இருக்கிற செருப்பை கழட்டி போட்டு கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்திலே நடந்து சென்று கடவுளுக்காக நான் நடக்கிறேன். நல்ல சோறு செய்வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, கல் குருணை நீக்கப்பட்ட அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு நல்ல தூய்மையான சாப்பாடு, எல்லா சோத்தி அள்ளி கல்லு மண்ணு இருக்கிற மணல போட்டு விரவி மண்ணோடு சேர்ந்து இருக்கிற சோத்தை திங்கிற, மண்ணு சோறு திங்கிற. ஏன்பா? கடவுளுக்காக செய்யற. குழிய தோண்டி பேப்பர் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில பேரு குழிய தோண்டி ஒரு நாள் முழுக்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறேன், கடவுளுக்காக தியானம் பண்ண போறேன். முதல்ல ஒரு சாமி செஞ்சாரு, ஒரு சாமியார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார், பேப்பர்ல எல்லாம் போட்டு ஒரு நாள் முழுக்க கடவுளுக்காக பூமிக்குள்ளே உட்கார்ந்த சாமி அப்படின்னு பத்திரிகை ஃபேமஸ் பண்ண உடனே அவருக்கு ஆட்கெல்லாம் போய் குமிய ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்து தெருவில் இன்னொரு சாமியார், அட நம்மளை விட அந்த ஆளு பெரியார் ஆயிரம் போல இருக்கிற, விடக்கூடாத அந்த ஆளு ஒரு நாள், நான் 2 நாள் இருக்கிற மாதிரி குடிய தோன்றேன்னு தோண்டி உள்ள போனா 2ஆவது நாள் மஜித்தாயிட்டான். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துச்சு, இனிமே எவனாவது குழிய தோண்டி உள்ள உட்காடுறேன் வெளியே உட்காடுறேன்ற கூத்த பண்ணுன எல்லா வேலைக்கு உள்ள வச்சு விடுவோம். அதுக்கப்புறம் அந்த வேலையை நிப்பாட்டினான். நாக்கில பெரிய கம்பியை ஊத்தி வைத்துக் கொண்டு கடவுளுக்காக தவம் செய்கிறேன் என்கிறார்கள். முதுகிலே ஆணியை போட்டு கோர்த்து கொண்டு அவை அந்தரத்திலே தொங்கிக் கொண்டு கடவுளுக்காக தவம் செய்கிறேன் என்கிறார்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் கடல் தண்ணீரிலே மிதந்து கடவுளுக்காக தவம் செய்கிறேன் என்கிறார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள், பார்த்தாலே மனதை பதற வைக்கிற நிகழ்வுகள். எல்லாவற்றையும் செய்து முடித்தால் எல்லாத்தையும் நாங்கள் கடவுளுக்கு செய்கிறோம், இதை பார்த்துவிட்டு எங்கள் தேவைகளை கடவுள் நிறைவேற்றுவார். அப்ப கடவுளை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள்? கடவுள் மனிதன் படுகிற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கின்றவன், மனிதன் தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொள்வதை பார்த்து சிரிக்கின்றவன். அதுக்காகத்தான் கடவுளுடைய கையில அப்படி பெரிய வாளு சூழாயுதம், நாக்கு அப்படி தொங்க விட்டுக்கிட்டு பயங்கரமா மிரட்டுற மாதிரி, பார்த்தாலே கடவுளை பார்த்தாலே ஒரு பீதி. அப்படிப்பட்ட ஒரு தோற்றங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். உலகமெல்லாம் இப்படி சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்கிறது, உலகத்தை உண்மையிலே படைத்து ஆளுகிற இறைவன் உங்களை வேதனைப்படுத்தி ரசிக்கிறவன் இல்லை, உங்களின் துன்பங்களை பார்த்து சிரிக்கிறவன் இல்லை. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அந்த இறைவன்
அளவற்ற அருளாளன், நிகரில்லாத பேர் அன்புடையவன், கருணையுடையவன். அவனது அருளுக்கு ஈடு கிடையாது, அவனது அன்புக்கு நிகர் கிடையாது. இந்த மனித குலத்தின் மீது அவன் வைத்திருக்கிற பாசமும் நேசமும் அலாதியானது, அற்புதமானது. மனித குலத்தை கஷ்டப்படுத்துவது இறைவனின் நோக்கமில்லை. எந்த அளவிற்கு இறைவனின் வழிபாட்டின் பெயரால் கூட, இறைவனை வணங்குகிறேன் என்று கூட ஒருவன் தன்னை தானே கஷ்டப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவிற்கு இஸ்லாத்துல ரொம்ப அதிகமா வலியுறுத்தப்பட்ட இபாதத் என்ன? தொழுகின்ற இபாதத். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. கண்டிப்பா தொழுது ஆகணும். இஸ்லாத்துல யாருக்கும் அதுல விதிவிலக்கே கிடையாது. எல்லாரும் தொழுகணும்னு சட்டம் சொல்லு. தொழுகையில பல்வேறு சட்டங்களை இறைவன் சொல்லுகிறான். இப்படித்தான் தொழ வேண்டும், தொழுகையின் நேரம் வந்த உடனே தொழ வேண்டும், தொழுகையில அசட்டை செய்யக்கூடாது, தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டில் எச்சரை இறைவன் கொடுக்கிறான். ஒரு கட்டத்தில் மனுஷனை பார்க்கிறான், இந்த நேரத்தில் இவனை தொலை சொன்னா இவனுக்கு கஷ்டமா இருக்கும். படைச்ச இறைவனுக்கு தெரியும் தானே, நம்முடைய உணர்வுகளை படைத்தவன், நம்முடைய சிந்தனைகளை படைத்தவன். நாம் எப்பொழுது சிரிப்போம், நாம் எப்பொழுது அழுவோம், நாம் எப்பொழுது நன்றாக மகிழ்ச்சியாக இருப்போம், நாம் எப்பொழுது வேதனை அனுபவிப்போம் என்று நம்மை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இடங்களை குறிப்பிட்டு சொல்றான். இந்த இடத்துல நீ தொழுகை செய்யாத, பரவாயில்ல விட்டு வேற இடத்துல மாத்திக்க. மனிதனுடைய சிரமத்தை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, மனிதன் கஷ்டப்படுகிற தருணங்களில் எல்லாம் அவனுக்கு சட்டத்திலே விதிவிலக்கை வழங்குகிறான். ஒரு நாள் முழுக்க நல்ல பசி, உங்களுக்கு கடுமையா வேலை செஞ்சீங்க, கட்டையில நின்று போய் நின்று காலையில போனவரு, கூட்டம் கடுமையா நின்றுச்சு, வியாபாரம் 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 வியாபாரத்தில் விழுந்தாச்சு. மதியானம் 1 மணி 1:30 மணி, வயிற்றுல இப்படி பசி கிள்ளுது. வீட்டுக்கு வர்றிய, சாப்பாடு ரெடியா இருக்குது, நல்ல கம கம கமன்னு வீட்டம்மா பிரியாணி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. பார்த்தாலே உள்ள போனாலே ஒரு புடி புடிக்கணும் போல தோணுது உள்ளத்துல. அப்பம் பார்க்க பக்கத்து பில்டிங்ல பள்ளிவாசல இகாமத்து சத்தம் கேக்குது. கது காமத்தி சலா, கது காமத்தி சலா, தொழுகைக்கா தயாராயிருங்க, ஓடியா ஓடியா ஓடியா. இப்ப என்ன பண்றது? இந்த பக்கம் அல்லாஹ் தொழுகிறது, இந்த பக்கம் வயிற்றுக்கு பூவா போடுறது. நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் பெருசா சாப்பாடு பெருசா? அல்லாஹ் தான் பெருசு. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசான்னு கேட்பான். அது மாதிரி அல்லாஹ் பெருசா சாப்பாடு பெருசா? அல்லாஹ் தான் பெருசு. அப்ப தொலைப்போம். நம்ம அறிவியை தான் சொல்லுவோம், அல்லாஹ் விட உனக்கு சாப்பாடு பெருசா போச்சோ. அல்லாஹ் அப்படி சொல்லல, படைச்ச ரப்ப அப்படி சொல்லல. அவன் சொல்றான், இப்ப உனக்கு பசிக்குதுல, இப்ப நீ என்ன ஓரம் கட்டி வச்சுட்டு முதல்ல சாப்பிட முடியும். வேறு எந்த மதத்திலாவது இறைவனின் வழிபாட்டிற்கு நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு ஆகணும், வேற வேலையை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதுல விதிவிலக்கு வழங்குவார்களா? நாம ஒரு வேலைக்கு நம்முடைய தொழிலாளி அனுப்புகிறோம், நாம ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம், வேலை காசை கொடுத்து மாசம் 5000 ரூபாய் சம்பளம், அந்த ஆளை போய் வேலையை முடிச்சுட்டு வர சொல்றோம். அந்த வேலையை முடிக்க போனவரு வழியிலேயே அவருடைய வேலையை பார்த்துட்டார். வழியில ஒரு ஃப்ரெண்ட பார்த்தார், ஏதோ அவருடைய சொந்த தேவை, அவசரமா வைத்த கலக்குச்சு, என்னமோ பண்ணிச்சு, அவருடைய வேலைக்கு நேரத்தை ஒதுக்கி விட்டாரு. முதலாளியுடைய வேலை பெண்டிங் ஆயிடுச்சு. திரும்ப வர்றான், என்னடா முடிச்சிட்டியா? இல்லைங்க முதலாளி. முதலாளி ஒத்துக்குவாரா? என்னடா இந்த ஃப்ரெண்டு வந்தா பேசிட்டு இருந்தா, பஸ் போயிடுச்சு, வேலை கெட்டு போச்சு, ஒத்துக்குவாரா முதலாளி? ஏன்ட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு நான் உனக்கு காசு தர்றேன், பணம் தர்றேன், என் வேலையை செய்யறது விட்டுவிட்டு உனக்கு என்ன உன் வேலை முக்கியமா போச்சு? என் நேரத்தில் என் வேலையை நீ செஞ்சிருக்கணும். கண்டிப்பார், கடுகெடுப்பார், ஒத்துக்கொள்ள மாட்டார். ரப்புல் ஆலமீன் அதே மாதிரி அவனுக்கென்று அவனுடைய இபாதத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டு அந்த இபாதத்துல மனுஷனுக்கு தேவை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், பரவாயில்ல விடுறா, ஏன் இபாதத்தை ஓரம் கட்டி உன் சாப்பாட்டை முடி, முதல்ல சாப்பிடாட்டி ரொம்ப போயிருவேன், வயிறு ஒட்டி போயிரும், சிந்தனையெல்லாம் குழறிடும், கண்ணெல்லாம் இருண்டுரும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. தொழுகையில வந்தா கூட உன்னால் நிம்மதியா தொழ முடியாதப்பா. உன் கவனம் முழுக்க சாப்பாட்டுல தானே இருக்கும். சாப்பாடு பசியில இருக்கிற ஒருத்தரை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்களே உட்கார்ந்து இருக்கிறீங்க, வயிற்ற கிள்ளுது, இங்க உட்கார்ந்து பயானம் கேட்பீங்களா?
உட்காரு உட்காருன்னு உங்க ஃப்ரெண்டு கையை பிடிச்சி இழுத்தாங்கிறான். எப்பண்டா முடிப்பாங்க? இப்பதான் இவன் பயணம் நீட்டிக்கிட்டு இருக்காங்க. மணிதான் 9 ஆச்சு, 9 காலாச்சு, பேச ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு, முடிக்க வேண்டியதான. எவ்வளவு சூப்பரா பேசினா அப்படித்தான், எவ்வளவு பயங்கரமான தத்துவத்தை கொண்டு கொட்டினாங்கிறான். அவங்க போடா பெருசா உன் பேச்ச கேட்க வந்தேன். இவன் கூட வந்தா சோறு வாங்கி தருவானா, டீ வாங்கி தருவான, வந்தா பாதி பேர் பிடிச்சு உட்கார வச்சுட்டான். அல்லாஹ் அதெல்லாம் உணர்றவன் கஷ்டப்படாதப்பா, உன்னை நீ சிரமப்படுத்திக்காத. உன் சிரமத்தை போக்கிட்டு உன் கஷ்டத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தொழுகைக்கு வா. எப்படிப்பட்ட இறைவன் பாருங்கள். நம்முடைய மனித குலத்தின் மீது இறைவன் காட்டுகிற கருணை பாருங்கள். அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்குது? சாப்பிட கூடாதா? தொலைத்தான் செய்யணும்னு சொல்ல முடியும், சொல்ல முடியாதா? அல்லாஹ்வுக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்றான்? மனிதர்கள் சிரமப்படக்கூடாது. மனித சமுதாயத்தின் மீது இறைவன் கொண்டிருக்கிற கருணையின் வெளிப்பாடு. அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சிய, நைட்ல வந்து படுத்திய, காலையில 5 மணிக்கு சுபுக்கு பாங்கு சொல்லப்பட்டுச்சு. பாங்கு சொன்ன உடனே எந்திக்கணும்னு நினைச்சிய, எந்திரிச்சா அப்படியே கண்ணெல்லாம் தள்ளு, முடிய மாட்டேன். அலாரம் அடிச்சது, பாங்கு சத்தம் கேட்டது, எந்திரிச்சலாம் ட்ரை பண்ணிய, முடியவே இல்லை. எந்திரிச்சா கூட அப்படியே போதையில லாந்திர மாதிரி இருக்கு வண்டி. இப்ப என்ன செய்யறது? தூக்கம் பெருசா தொழுகை பெருசா? கேளுங்க. அவர் பாங்கு சொல்லும் போதே சொல்லிடுறாரு, சுபுவுக்கு மட்டும் என்ன சொல்லிடுறாரு? மோதினாரு, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை தான் பெரியது. இந்த இடத்துல ஃபெயில் ஆகிறத விட பாஸ் ஆகிறதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி தூக்கத்தை விட தொழுகை தான் பெருசுன்னு பாங்கோட சேர்த்து வேற அடிச்சிருவார். இப்ப இந்த ஆளு தூங்குறதா தொழுகிறதா? நம்ம சொல்லுவோம் தொழவானு, அல்லாஹ் சொல்லுவோம் தூங்குடா ராசா. தூங்குனா சும்மா லேசா அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கு, தூங்கிட கூடாது. நம்ம ஆளுக்கு அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. தூக்கம் வந்தா விதிவிலக்கு இருக்குல்ல, அதனால தூங்கி எஞ்சி 8 மணிக்கு தொழுவோம், ரெகுலரா 8 மணி. என்னைக்காவது ஒரு நாள் தூக்கம் மிகச்சதுன்னா அசைச்சதுன்னா பரவாயில்ல, நீ தூங்கு, நல்ல தூங்கி எந்திரிச்சு நிம்மதியா தொழுவு. தூக்கத்தோட வந்து நீ தொழுவியா? நீ ஓதுறது உனக்கே தெரியாது. ருக்குல நிக்கிறோமா, சஜிதாக இருக்கிறோமா? சுபஹ் நேரத்தில் பல இடத்துல பாருங்க. உதாரணமா மதரசாக்கள் இருந்தா போய் பாருங்க. மதரசாக்கள் மாணவர்கள் அவங்க அதிகமா தூங்கி விடுற பழக்கம் இருக்கும். சில பேர் பக்கத்தில் உட்கார்ந்து பாருங்க, அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கிறான்றது அவன் தொழுவரை வச்சு கண்டுபிடிச்சிருவான். அத்தியாயத்தில் உட்கார்ந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் எங்க இருக்குன்னே தெரியல. அதே மேல ஸ்டாண்டிங்ல நிக்கும் போதாவது ஓரளவு வண்டி ஸ்டெடியா நின்றுமுங்க. அதை தினமாவது ஓதிக்கிட்டே இருப்பாரா? ஏதோ சவுண்ட் கேட்குதா, அந்த சவுண்டிலே வண்டி நிற்கும். அல்லாஹ் அக்பர் அந்த சவுண்ட் கேட்டு குடிஞ்சிருவான், சமையெல்லாம் எஞ்சிருவான். எப்படி ரவுண்டிங்லேயே இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. சஜிதாலாம் முடிச்சு 2வது ரக்காத்துல அத்தியாயத்துல வந்து உட்கார்ந்தாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு பேச்சே இல்லையா, அமைதியானோட அப்படியே தூக்கம் சொக்கி டமார் முட்டாம பார்க்கணும் பக்கத்துல உள்ள மண்டையில. அப்பதான் தெரியும் பார்ட்டியுடைய கண்டிஷன். இப்ப நீ தொழுது என்ன புண்ணியம்? ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுகணும்? இவ்வளவு தூக்கம் மிகைக்குதுல, உன்னால என்ன ஓதுன்னு தெரியல. ருக்கூல உட்கார்ந்துகிட்டு சஜிதாவில செய்யற தஸ்பீஹை செய்வார், சஜிதாவில இருந்துகிட்டு ருக்கூல ஓத வேண்டிய தஸ்பீஹ் ஓதுவார். ஏன்டா வம்பெழுக்கிற? போய் தூங்கு போ. ஏன் இவ்வளவு, ஏன் உன்னை யார் ரிஸ்க் எடுக்க சொன்னா? அல்லாஹ் தொழணும் தான் இல்லைன்னு சொல்லல. கடுமையாக தூக்கம் இயக்கிற பொழுது தொழுதால் உன் தொழுகையில உன்னையும் அறியாமல் அல்லாஹ்வை துதிப்பதற்கு பதிலாக, அல்லாஹ்வை புகழ்வதற்கு பதிலாக அல்லாஹ்வை இகழக்கூடிய வார்த்தைகளை கூட உன்னையும் அறியாமல் நீ சொல்லிவிடுவாய். தூக்கத்தோட போய் கை கட்டி வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு குல்யா அய்யுல் காஃபிரூன் ஓதுறீ, குல்யா அய்யுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது லக்கும் தீனுக்கும் வலியதீன். இது குர்ஆன்ல இருக்கிற வசனம். இதை இப்படி ஓதிட்டீங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, கரெக்டா ஓதிட்டிய ஓட்டி விட்டுறால. இதுல பாத்தீங்கன்னா இடையில ஒரே வார்த்தை மடக்கி 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 வரும். லாபுது மாத்தாபுது, லாபுது மாத், லாவும் மாவும் மடக்கி மடக்கி வரும். அதுல எங்கிட்டாவது ஒரு இடத்துல லாவை விட்டுப்பிடின்னு வச்சுக்குவோம், அல்லது மாவை கட் பண்ணிட்டே வச்சுக்குவோம். என்ன தெரியுமில, அர்த்த நேர் உல்டா போயிடும். ஒழுங்கா ஓதுனா யா அய்யுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன்,
நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். ஒழுங்கா ஓதுனா அர்த்தம். ஒரு லாம கட் பண்ணிட்டிய, நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதைத்தான் நானும் வணங்குகிறேன். நான் யாரை வணங்குகிறேனோ அவனைத்தான் நீங்களும் வணங்குகிறீர்கள். நீங்களும் நாங்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானப்பா. எம்மா பெரிய பிரச்சனை பாருங்க. எதனால இந்த விபரீதம்? தூக்கத்தில் வந்து நின்னா தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி குழப்பி விடுவ, குரான் வசனத்தை ஓச்சு விடுவ, போய் தூங்கு போ. எப்படிப்பட்ட ரப்பு பாருங்க. நீ தூங்க, என்னடா தூக்கம் உனக்கு? போடா மூஞ்ச கட்டாடா வாத்தியார் மாதிரி. மதியானம் 2 மணிக்கு சாப்பிட்டு போட்டு போய் கிளாஸ்ல உட்காந்து வச்சுக்கோ. காலையில 10 மணிக்கு கிளாஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 11 மணிக்கு லேசா டல் அடிக்கும். மதியானம் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்தா அப்படியே கொஞ்சம் மஜாவா உடம்பு வளையும். தூங்க பக்கத்துல மண்டையில முட்டுவான். வாத்தியார் பார்த்து விட்டு என்னடா தூக்கம், போ எஞ்சி போய் மூத்த கழுவிட்டு வா. பெஞ்சு மேல ஏறு. ஜம்பிங், ஸ்டாண்டிங், சிட்டிங், ஸ்டாண்டிங், சிட்டிங். ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்திரிச்சு நிப்பாட்டி உட்காரு, ஆளை ஃப்ரெஷ் ஆக்கி அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுவார். அல்ல என்ன பண்றான், போடா போய் தூங்குடா, போல உடம்பு விட்டு போயிட போது போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். உள்ளுக்குள்ள வந்தா உள்ள நடுவுல ஒரு பெரிய கயிறு ஒண்ணு தொங்குது. பார்த்துட்டு கேட்கிறாங்க, மகாதா என்ன இது, பள்ளிவாசல்ல கயிறு தொங்குது, என்ன செய்தி? சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹப்லுல் ஸைனப், இது உங்க மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கயிறு. இந்த ஸைனப் கயிறு ஸைனப் வீட்டுல இருக்கணும், அது எதுக்கு பள்ளிவாசல்ல வந்து நாண்டுகிட்டு கிடக்குற, என்ன செய்தி? இல்ல, அவங்க இரவு நேரத்துல தொழுகைக்காக பள்ளிக்கு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வருவாங்களே, இன்னைக்கு தானே பள்ளிவாசல் அனுமதிக்கிறது இல்ல, பல பேரு நாம அனுமதிக்கிறோம், அது வேற விஷயம். பள்ளியில் நைட்ல தொலை வருவாங்க. வந்து நின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 மணிக்கு தொலை வர்றாங்கன்னு வச்சுக்குவோம். 10 மணிக்கு தொழுக ஆரம்பிக்கும் போது வண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்ல தெளிவா நின்று ஓதுவாங்க. தெளிவா தொழுக ஓடும். அப்படியே தொழுக நேரம் ஆக ஆக 10 மணி 11 ஆச்சு, 11 12 ஆச்சு, 12 12:30 ஆச்சு. நேரம் ஆக 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 வண்டி லேசா டல் அடிக்கும். திடீர்னு தன்னை அறியாமல் தூக்கம் மிகச்சிருச்சுன்னா நின்னுகிட்டே இருக்கும்போது கீழே வந்தா என்னதுக்காரு, மண்ணு கிண்ட உடஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக மேல இருந்து தொங்குற இந்த கைத்தை எடுத்து முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து இடுப்புல சுருக்கு போட்டுக்குவாங்க. சில நேரங்களில் அறியாமல் அந்த தூக்கம் மிகைத்து கீழே விழ வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இந்த கயிறு பிடிச்சு பேலன்ஸ் பண்ணிக்கும்ல, அதுக்கு தான் இந்த கயிறு. கேட்டா நமக்கெல்லாம் இப்படி புள்ள இருக்குது, என்னமா தொழுது இருக்கிறாங்கப்பா. தொழுகன்னா இதுவில்ல தொழுக. நம்ம தபிலீக சகோதரர் எழுதி வச்சிருப்பாங்க புத்தகங்கள், அரசு மங்கலத்துல சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா தபிலீகுடைய கோட்டன் வச்சிருக்கிறீங்கள, தபிலீக் தாலிம் தோப்பு எடுத்தா தொழுகையின் சிறப்புல தொழுகையா வந்துருச்சா, சாப்பாடை விட்டு தூக்கத்தை விட்டு எவனையும் பார்க்காத அப்படியே தொழுகையில மூழ்கி, அதெல்லாம் கடலா மூழ்கிறதுக்கு அந்த பெரியார் தொழுகையிலே மூழ்கினார். எப்படி மூழ்கினாராம், அவர் தக்பீர் கட்டிட்டாருன்னா என்ன நடக்குனே தெரியாம, உலகத்தில் என்ன வருது போகுது. ஒருத்தருக்கு காலில் கட்டியாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிவிட்டார். என்ன பண்றது, கத்தியை கொண்டு வச்சா துடிக்கிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி குளோரோஃபார்ம், மயக்க மருந்து, மறுத்து போற ஊசி அதெல்லாம் இல்ல ஆழம் போல இருக்கு. அதனால ஒரு கத்தியை கொண்டு வச்சா துடிக்கிறார். வச்சிடாதியா வலிக்குது. உடனே யோசிச்சு பார்த்தாங்க, என்னையா செய்யறது, கத்தி ஆபரேஷன் பண்ண ஆகணும். இது நான் கதை இல்ல, அமல்களின் சிறப்புல நம்ம சகோதரர் எழுதி வச்சிருக்க புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். உடனே அவர் சொன்னாரா, நான் தக்பீர் கட்டிடுறேன் தொழுகைக்காக வேண்டி, நான் தொழுகையில நின்றுட்டோம்னா என்ன நடக்கின்றதே எனக்கு தெரியாது. அப்ப நீ மெதுவா வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு பேட் ஓவரு. அல்லாஹ் தொழுகிறதுக்கு தொழுகையை சொன்னானா உனக்கு ஆபரேஷன் பண்ற தியேட்டரா தொழுக? இப்படி யாரால முடியுமா? முதல்ல தன்னிலை மறந்து தொழுகையில மூழ்க முடியுமா? அப்படி மூழ்குவதாக இருந்தால் முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் மூழ்கி இருப்பார்கள். அவங்க மூழ்கினாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே மூழ்கல, நீங்க என்ன மூழ்கிறீங்க? யாராலையும் மூழ்க முடியாது. சுற்றுச்சூழல் பாதிக்காத விதத்தில் எந்த மனிதனாலும் வாழ முடியாது. அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கும் அது பாதிக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சீக்கிரமா தொழுகை முடிக்கிறாங்க. சஹாபாக்கள் காரணம் கேட்கிறாங்க. இப்ப உள்ள பள்ளிவாசல் நீங்க கேட்கவே முடியாது, எப்போதுமே ஸ்பீடு தான் உண்டு. என்னைக்காவது அஜர்த்து சுலோவானா தான் நீங்க ஆச்சரியப்படும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி ஓதிட்டே இருப்பார். பல பள்ளிவாசல்கள
வண்டி அப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சாருன்னா வளம் முடிப்பாரு, மூச்சே விடுறாரு. எக்ஸ்பிரஸ், சூப்பர் ஃபாஸ்ட், மெயில் கீழ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு மஜத். நபிகள் நாயகம் இப்படி கிடையாது, எப்போதுமே நிதானமா ஒவ்வொரு வசனத்தையும் கேப் விட்டு மூச்சு விட்டு அப்படிதான் ஓதுவாங்க. அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் வேகம் தெரிஞ்ச உடனே என்னங்க ஸ்பீடா இருந்துச்சு, இல்லப்பா நான் தொழுகையை நிதானமா தொழணும்னு ஆரம்பிச்சேன். ஆனால் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டேன். அந்த குழந்தையின் தாயால் நிம்மதியாக தொழ முடியுமா, அதனால் தான் தொழுகையை சுருக்கிக் கொண்டு. ஒரு பிள்ளை குழந்தை அழுகிற அழுகை நபிகள் நாயகத்தின் தொழுகையை பாதிக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, தொழுது முடிச்ச உடனே மேல போட்டிருக்கிற சட்டை கழட்டி ஒரு ஆள் கையில கொடுத்து, இந்த சட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வேற சட்டை வாங்கிட்டு வாங்க. ஏன் காரணம் சொல்றாங்க, அந்த சட்டையில் இருந்த டிசைன், அதுல இருக்கிற அந்த வர்ணம் தொழுகையிலே எனது கவனத்தை திருப்பி விட்டது. சட்டையில் இருக்கிற டிசைன் நபிகள் நாயகத்தினுடைய தொழுகையின் கவனத்தை திருப்புமா? ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் அழுகுரல் நபிகள் நாயகத்தின் கவனத்தை திருப்புமா? ஆனால் அவருடைய காலில் இருக்கிற கட்டி ஆபரேஷன் பண்ணுவாங்களா, அது அவர் கவனத்தை திருப்பாங்க. இது முடியாது, பொய், சாத்தியம் இல்லாத கட்டுக்கதைகள், கற்பனைகள். இப்படி எல்லாம் தொலை சொல்லல. என்ன ஆனாலும் தொழு, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தொழு. கொசு கடிச்சா அடிச்சா உடனே சத்தம் போடு, அடிக்காத. தேள் கொட்டியும் குளவி கொட்டியும் அசையாமல் நின்றிருந்தால் தொழுது பெரியார், படிச்சு பாரு. குளவி கொட்டியே அசைகிற, நீ ஏன் போட்டு அசைகிற? முடியாது, சுற்றுச்சூழல் பாதிக்கும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு தொழ வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு வலியுறுத்தவில்லை. எந்த இபாதத்தை அப்படி செய்ய தேவையில்லை. உன் உடலை வருத்தி நீ சிரமப்பட்டு நீ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு, அந்த கஷ்டத்தால் அல்லாவுக்கு என்னப்பா கிடைச்சது, உனக்கு என்ன நன்மை? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, வயது முதிர்ந்தவர், நபிகள் நாயகத்தின் காலத்துல நடக்க முடியல, தன்னுடைய பிள்ளைகளின் தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவங்க பிள்ளை அவரை இழுத்துக்கிட்டு போறாங்க. கேட்கிறாங்க, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு எங்க போறீங்க? ஹஜ்ஜுக்கு போறேன். ஏன்? அப்படிதான் போவேன் நேர்ச்சி பண்ணிருந்தேன். ஒழுங்கா வாகனத்தில் ஏறிப்போ. நீ இப்படி கால்நடையாக சிரமப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்வதனால் உனக்கு என்ன நன்மை, அல்லாவுக்கு என்ன தேவை? அப்படி உன்னை கஷ்டப்படுத்தாத. இப்படி எதை எடுத்தாலும் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, இறைவனை வணங்குகிற வழிபாட்டின் பெயரை சொல்லி கூட தன்னை தானே ஒரு மனிதன் வற்புறுத்திக் கொள்ளக்கூடாது, கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது, சிரமப்படுத்திக் கொள்ள, லேசாக வாழணும், நிம்மதியாக வாழணும், சிரமம் இல்லாமல் வாழணும். இன்னும் சொல்வதா இருந்தா நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம்ங்கிறதே ரொம்ப லேஸ், கஷ்டத்துக்கு வேலையே கிடையாது. கருணையுள்ள ரஹ்மான் உங்களை எப்படிப்பா கஷ்டப்படுத்துவான்? அவனுடைய கருணை தெரியலையா? எந்த அளவுக்கு கருணை தெரியுமா? அவனுடைய கருணையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். அப்படியே நாம் புல்லரித்து போகிறோம். எப்படிப்பட்ட இறைவன்! ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டார், கடையில வேலை பார்க்கிற தொழிலாளி, அட்டத்தில் இருக்கிற சாமான அடுக்கிறேன்னு சொல்லி 2 பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் தட்டி விட்டு 250 ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. முதலாளி கல்லால உட்கார்ந்து பாக்குறார். உடனே தொழிலாளி, ஐயா தெரியாம, உடனே சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டே, அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம்டா, ஹார்லிக்ஸ் பாட்டில் 1/2 கிலோ பாட்டலாம், 1 கிலோ பாட்டலாம், 2 கிலோ, 2 கிலோவா, வரால என்னமா உடைச்சிருக்க, பரவாயில்ல, சரி போ. யாராவது இப்படி சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? சரியான கடைஞ்செடுத்த கேணக்கு இருக்கடா இருப்பானோ அப்படின்னு மனிதர்கள் நாம வியாக்கியானம் தருவோம். தப்ப செஞ்சுவிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரு, மன்னிக்காம இருக்க மாட்டாரு, சில நேரத்தில் மன்னிப்பாரு. ஏன்னா அப்படி செஞ்ச கணக்கில் எழுதின ராஸ்கல், சும்மா மரத்துல காய்க்கின்னு வச்சுக்கிட்டே காசு, அப்பா விட்டு காசா, அப்பா விட்டு காசா, இது அசால்ட்டா உடப்ப, இந்த மாசம் சம்பளத்தில் 200 ரூபாய் கட்டுப்போம் அப்படிம்பாரு. அல்லது இனிமே இப்படி செஞ்ச வேலையை விட்டு நீக்கிருவோம் போ. கடினமான நிபந்தனைகளோடு எச்சரிக்கையோடு அவனது தவறை கண்டிப்பார். ஆனா ரப்பு எப்படி தெரியுமா? நம்ம மனுஷன் போட்டு வச்சிருக்க கணக்கை எல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிடுறோம். தலைகீழ அல்லாஹ்வுடைய கருணையினுடைய அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனுஷன் தப்பு செய்யறான், தப்பு செஞ்சிட்டு அல்லாஹ்விடத்துல கை ஏந்துறான், அல்லாஹ் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் ரப்பே, உள்ளத்துல உண்மையிலே விளங்கி இனிமே அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து அல்லாஹ்விடத்துல அழுது புலம்புற, அல்லாஹ்
தப்பு பண்ணிட்டேன்டா ரப்பே என்ன மன்னிச்சிடறா அப்படிங்கிறான். சொன்னா அல்லாஹ் மன்னிச்சேன்னு சும்மா சொல்ல மாட்டானா. தவறு செய்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அதை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே சந்தோஷம் வருமா? எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? உலகத்தில் ஏதேனும் ஒரு திடுக்கிடக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி திடீரென்று நடந்தால் ஒரு மனிதன் எப்படி திணறுவானோ, பேச்சு மூச்சற்று நிக்கிறதுமாங்கல்ல. யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, விருந்தாளி, எதிர்பார்க்காத ஒரு பெரிய விருந்தாளி திடீர்னு உங்க வீட்டுக்கு விசிட் அடிச்சிட்டார். என்னங்க திடீர்னு வந்து விட்டீங்க, கையும் ஓடல காலும் ஓடல, எல்லாம் ஓடுறதுக்கு என்ன டயராது, கையும் ஓடல காலும் ஓடல, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம முழித்தியல. அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவானா, மனுஷன் தப்பு செஞ்சுவிட்டு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி வருமாம், சந்தோஷம் வருமாம். பாலைவனத்திலே பயணம் மேற்கொள்கிறான் ஒருவன். ஒரு ஒட்டகத்துல சாமான எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு டிரஸ், சாப்பாடு, தண்ணி எல்லாம் அதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இறங்கி கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி போன்னு படுத்தான். படுத்து எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணோம், சாப்பாட்டை காணோம், துணியை காணோம், தண்ணியை காணோம். ஆஹா, என்னடா இது, பாலைவனத்துல மாட்டிக்கிட்டமே, முடிஞ்சு போச்சு. பாலைவனத்தை கடந்து எப்படி போறது? பாலைவனத்துல நடந்து போக முடியுமா? முடியாது. 10 அடி எடுத்து வைக்கிறப்போ 10 மணி நேரம். ஒரு காலத்துக்கு வைப்பிய அது 1/2 அடி உள்ள இறங்கும். அந்த காலை வெளியே எடுக்கிறக்காண்டி அடுத்த காலை பேலன்ஸ் பண்ணுவியா, இது 1/2 அடி உள்ள போகும். அங்கிட்டே மாத்தி மாத்தி காலை மாட்டிக்கிட்டே நிக்க வேண்டியதான், நவளவே முடியாது. புதை குழியில் சிக்கிக் கொண்டவனுடைய நிலைமை, மரண தீர்ப்பு எழுதப்பட்டவனுடைய நிலைமை, இனிமேல் நம்முடைய நிலை முடிந்து விட்டது என்று இறுதி கட்டத்தை அடைந்து விட்ட ஒரு மனிதனை போன்று கடைசி நிமிடத்திலே தள்ளப்பட்ட ஒருவன் வேறு வழி இல்லாமல் மீண்டும் அந்த வேதனையிலே வருத்தத்திலே கண்ணீரும் கம்பளமாக படுக்கிறான். படுத்தவன் தூங்கி போகிறான். தூங்கியவன் தூங்கிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு திரும்பவும் எழுகிறான். எழுந்து பார்த்தால் பக்கத்தில் தொலைஞ்சு போன ஒட்டகம், சாப்பாடு, தண்ணி, டிரஸ் எல்லாம் வந்து நிக்குது. எப்படி இருக்கும் அவனுக்கு? இத ரசூலுல்லாஹ் சொல்றார். இந்த உதாரணத்தை சொல்லி அந்த நேரத்தில் எப்படி இருப்பான்? சந்தோஷம் தாங்காம போன உசிறு திரும்ப வந்திருக்க. மரண தண்டனை தீர்ப்பு எழுதப்பட்ட ஒருவனுக்கு ஜனாதிபதிக்கு லெட்டர் போட்டதுக்கு பிறகு அவர் தீர்ப்பை ரத்து பண்றாரு. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க, ஆயுள் தண்டனையாக மாற்றி 14 வருடத்தில் விடுதலை செய்யுங்கள். எப்படி இருக்கு அவனுக்கு? உயிர் கிடைச்சிருச்சு, வாழ்க்கை கிடைச்சிருச்சு, உலகத்தை பார்க்க போறோம் நினைக்கும் பொழுது எப்படிப்பட்ட பேர் ஆனந்தம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படும். அப்ப அவன் அல்லாஹ்விடத்துல கையேந்துவானா, எனது அடிமையே, உன் எஜமானனுக்கு அருள் புரிந்தவனே. எப்படி கேட்கணும்? என் எஜமானனே, அடிமைக்கு அருள் புரிந்தவனேன்னு கேட்கணும். அடிமையே, அல்லாஹ் பார்த்து அடிமையா ஏன் சொல்றான்னா புரிஞ்சு சொல்லல. அந்த சந்தோஷத்துல என்னடா என்ன இப்படி பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டா இருக்குது அப்படின்னு அந்த வாய் குளறி அல்லாஹ் பார்த்து அடிமைங்கிறான். அடிமையை பிடிச்ச அல்லாங்கிறான். சந்தோஷத்தின் உச்சத்திலே போய் நிற்பானு. இந்த மனிதனின் சந்தோஷத்தை விட அளப்பரிய சந்தோஷம் அல்லாஹ்வுக்கு ஏற்படும் எப்பொழுது ஒரு மனிதன் தான் செய்த தவறை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புக்காக கையேந்துகிற தருணத்திலே. எப்படிப்பட்ட ரப்புங்க, எவ்வளவு பெரிய கருணையாளங்க. அதுவும் அத்தோட விடல, அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ். மன்னிப்பு கேட்டானா அந்த சந்தோஷத்துல அல்லாஹ் உடனே கூப்பிடுறாங்க, வா, மலக்குமார்களை பூரா கூப்பிடுறாங்க, வாங்கப்பா, என அடியானை பார், அவனது பாவத்தை மன்னிக்கிற இறைவன் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து என்னிடத்திலே கையேந்துகிறானே, அதுக்கு அன்பளிப்பாக பிரதிபலிப்பாக அவனது கோரிக்கையை நான் ஏற்கிறேன், அவனது பாவத்தை மன்னிக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அதே ஆசாமி அதே பாவத்தை கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பவும் செய்யலாம். ஏதோ சிக்கல மாட்டிக்கிட்டு முதல்ல நிஜமாவே மன்னிப்பு கேட்டான், திரும்ப ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை பீடி குடிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு ஆசாமி. ஒரு நாள் முடிவெடுத்து அல்ல இவன் பீடி குடிக்க மாட்டான்ல, வாய் என்ன தராது, கொண்டாடி திட்டுறான், உடம்பு கெட்டு போகுது, காசு கரியாவது, மூச்சு இழைக்குது, நுரையீரல் கெட்டு போகுது, ரத்த வெள்ளை அணுக்கெல்லாம் காலியாவது, இவ்வளவு பெரிய கொடூரமான வேலையை செஞ்சுட்டு இனிமே நான் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிடறான் பேர் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சான். அதுக்கப்புறம் ஒரு மாசம் அப்படியே போச்சு.
கூட இருக்கிற சேக்காளிமார் எல்லாம் குடிக்கிறார்கள், பீடி குடிக்கிறார்கள். எப்படி இருக்கும்? கூட இருக்கிற நல்லவனா இருந்தா, குடிக்காத ஆளா இருந்தா பரவாயில்லப்பா நல்லது செஞ்சேன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட இருக்கிறவரும் ட்ரெயின் ஓட்டுற ஆசாமியா இருந்தா என்னதுக்கு ஆறுது? அவன் போகடா, உன்னை பத்தி தெரியாதா? ஊருக்குள்ள உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம், எவ்வளவு பேர் சபலம் போட்டிருக்கிறான், என்னென்னலாம் செஞ்சிருக்கான் தெரியாது எங்களுக்கு. அட்ரா அட்ரா அதான் புடுறாமா. அப்படியே இது புது சரக்குடா, வெளிநாட்டு சரக்குடா, கிடைக்காது பாத்துக்க. முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே சுருள் சுருளா விட வேண்டியது. இவனும் ஆயத்துல கட்டுப்படுத்தி பார்ப்பான். ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் சர்க்குடா வாங்க சட்டத்தில் இல்லத்தை விட திரும்ப கொடுத்துடு. ஆஹா சத்தியம்லாம் பண்ணமே, குடிக்க கூடாது, எல்லா இடத்துல மன்னிப்புலாம் கேட்டோமே, இப்படி பண்ணி விட்டோமே, இவனுவ பேச்ச கேட்டு இந்த தப்ப செஞ்சு விட்டோமே, என்னடா பண்றது? திரும்ப உண்மையிலே வருந்தி டூப்ளிகேட் ஆக கூடாது. அது அல்லாவுக்கு தெரியும். குடிக்கும் போதே இப்ப மன்னிப்பு கேட்போம், பிறகு போய் மெதுவா குடிச்சுக்குவோம். அல்லாத மன்னி அப்படின்னா அல்ல என்ன விவரம் தெரியாதவனா? வெளியே உடல் அமைப்பை பாக்குறவனா, வார்த்தையை பாக்குறவனா அல்ல, உள்ளத்தை பாக்குறவன் அல்ல. அவனுக்கு உள்ளம் தெரியும். நிஜமாவே வருந்தி திரும்ப போய் அல்லா இடத்துல அல்லா என்ன மன்னிச்சு திரும்ப செய்ய மாட்டேங்கிறான். மீண்டும் அல்லா அதே போன்று மலக்குகளை அழைத்து மீண்டும் பார், என்ன விட்டா வேற ஆளு இல்லைன்னு அவனுக்கு தெரியுதுல்ல, நான் தான் மன்னிக்கணும் புரிஞ்சிருக்கிறாமல, வந்துட்டாமல, இதற்கு நீங்கள் சாட்சி, அவனது மன்னிப்பை நான் சேர்க்கிறேன், அவனுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். ஒரு தடவை இல்லை, இரு தடவை இல்லை, எத்தனை தடவைகள் செய்தார். அதுக்காண்டி நீங்க இதை இது என்னமோ பாவம் செய்ய தூண்டு நினைச்சிட கூடாது. உண்மையிலே பாவ மன்னிப்பு கேட்கறவன் எத்தனை தடவை திரும்ப திரும்ப செய்வானா? நிஜமா மன்னிப்பு கேட்கறவன் திரும்ப திரும்ப செய்ய மாட்டான். ஒரு தடவை அல்லது இன்னொரு தடவை மீறும். திரும்ப திரும்ப செய்யறவன் களவாளி பையன் அர்த்தம். உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே கேட்டுக்குவோம் அப்படின்னு நினைக்கிற ஆளுன்னு அர்த்தம். எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவையும் அவனது உள்ளத்திலே இருக்கிற அந்த மன்னிப்பின் ஆழத்தை உணர்ந்து, அவனது வருத்தத்தினுடைய ஆழத்தை உணர்ந்து மன்னிப்பளித்து அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அதான் நீங்க கவனிக்க வேண்டிய மேட்ரு. மன்னிக்கிற போன்னு சொல்லல, அவன் கேட்ட உடனே அல்லாவுக்கு சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் அல்ல போறான். இவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிற இறைவன் இருக்க, இந்த இறைவனை விட இரக்கம் கொண்ட ஒருவரை யாரேனும் காட்ட முடியுமா? உங்க தாய் இந்த இறைவனுடைய இரக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க இயலுமா? உங்கள் தாயின் இரக்கத்தை, தாயுடைய பாசத்தை, தந்தையுடைய பாசத்தை, நண்பர்களுடைய பாசத்தை உலகத்தில் யாரையும் காட்ட முடியாது அந்த ரப்புடைய பாசத்துக்கு நிகராக. ஆனால் நம்முடைய சமுதாயம் இத்தனை பெரிய இரக்கம் கொண்ட இறைவனின் இரக்க குணத்தை அல்லாஹ்வை விட இரக்கம் காட்ட வேற ஆள் இருக்கிறார்னு சொன்னா அல்லாஹ் ஒத்துக்குவானா? அல்லாஹ் அதை ஏத்துக்குவானா? இவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிற இறைவனை, உனக்கு இரக்கம் இருக்கு, உன்னை விட அவருக்கு இருக்குன்னா அதை அல்லாஹ் ஜீரணிக்க மாட்டான். அது வரைக்கும் கருணை பார்வையோடு பார்த்த இறைவன் அவனை விட பெரிய ஒருத்தன் இருக்கணும்னு நினைச்ச அல்லாஹ்வுடைய முகம் அப்படி மாறிடும். இதுவரைக்கும் பார்த்த முகம் வேறு, இப்பொழுது நீ பார்க்க இருக்கிற முகம் வேறு. கோப முகம், கர்ஜிக்கிற முகம், கடுமை நிறைந்த முகம். வேதனை வேதனை சும்மா சாதாரண விட மாட்டான். என்ன என்னை விட பெரிய எப்படா இருப்பா? எவன் காட்டு நீ உலகத்துல? அப்படி ஒரு சிந்தனைக்கு நாம் வந்துவிட்டால், இறைவனை விட இரக்கம் உள்ள, பாசம் உள்ள, அன்பு செலுத்துகிற வேறொருவர் இருக்கிறார் என்று நினைத்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நினைப்பில நீ மௌத்தான மோனே, நீ நரகத்தில் நிரந்தரமா கிடக்க போற. சாதாரண நரகம் இல்லை, கொழுந்து விட்டறிகிற நரகம், நெருப்பு. நெருப்புனா எப்படி நெருப்பு? இந்த பாயிலர்ல போட்டு எரிக்கிறார்கள், நிலக்கரியை போட்டு, அடுப்பு கரியை போட்டு, அந்த நெருப்பா? ஒரு பேப்பரை வச்சு எரிக்கிற நெருப்பா? ஒரு விறக வச்சு எரிக்கிற நெருப்பா? கற்களை போட்டு மூட்டப்பட்டிருக்கிற நெருப்பு. கல்லு தீ பிடிக்கும்னா சாதாரணமா பிடிக்குமா? ஒரு பேப்பர்ல தீ பிடிக்கும், சீக்கிரமா அணைஞ்சிரும். சீக்கிரமா தீ பிடிக்கும், சீக்கிரமா அணையும். விறகு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் லேட்டாக அணையும். ஒரு நிலக்கரி கூடுதல் தாமதமாகும், கூடுதல் தாமதமாக எரியும், அணையும். ஒரு கல்லு சீக்கிரம் தீ பிடிக்காது, பிடிக்கிறதுக்கே பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஆகும். கல்லுல தீ பிடிக்கணும்னா பிடிச்சதுன்னா கிட்ட நெருங்க முடியாத மனுஷன் நாளை மறுமையில
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை விட கருணை நிறைந்தவன் யாரேனும் இருக்கிறான் என்று எவனாவது சொல்லி அதே நிலையில் மரணித்தால் அந்த மனிதர்களை தூக்கி எறிவதற்காக தயாரிக்கிற நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும். கல்ல போட்டு எரிப்பா, அப்படியே கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பு. தக்காது தமையது மினல் கைல், அப்படியே அதனுடைய வேகத்தால் வெடித்து விடும் அளவிற்கு வார்த்தையில சொல்ல முடியாது, வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது. அப்படி கடுமையான நெருப்பு. அந்த நெருப்பை தூக்கி போட வேண்டாம் உன்ன, அப்ப உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேன். இறக்கம் காட்ட என்னையே என்னை விட வேற ஆள் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா உனக்கு என்ன நியாயம் இருக்குது? உனக்கு ஏன் நான் இறக்கம் காட்டணும்? கடுமையான முகத்தை காட்டுவான், காலாகாலத்திற்கு உள்ளே போட்டு தண்டிப்பான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய அவல நிலை என்ன தெரியுமா? அந்த நரக நெருப்பில கொண்டு போய் சாகிற மாதிரி தங்களுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வை விட அன்பு காட்டுகிற வேறு மக்கள் இருக்கிறார்கள் என்று நம்முடைய சமுதாயம் தன்னையும் அறியாமல் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஊரு கூடு கட்டி வச்சிருக்கிறாங்க தர்காக்கள். மகரிபு தொழுத உடனே சாரசாரையா போறீங்கள, எல்லா ஊர்லயும் இருக்கு. முஸ்லீம் சமுதாயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பலா முசீபத். இறந்துவிட்ட நல்லடியார்களின் அடக்க ஸ்தலத்திலே எழுப்பப்பட்டிருக்கிற கல்லறைகள் தர்காக்கள் இங்கேயும் இல்லாம இருக்கிறாங்க. யாரு தேவி பெண்ணன் இங்க இங்க யாரு? புலவரப்பாவா? புலவரப்பா புலவரா இருக்கட்டுமே, இருந்துட்டு போறாரு, நல்ல மனுஷன். அப்பாவும் இருந்துட்டு போட்டும், அவருக்கு ஏன் தர்கா? அதுல போய் நீங்க என்ன செய்றீங்க? அங்க போய் அப்பா பெரியவர் இல்லையா, அல்லாஹ் இடத்துல ரெக்கமெண்டேஷனுக்கு கூப்பிடுறோம். தர்கால ஏமா போறீங்கன்னு கேட்டா, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறோம், நாம எங்கேயோ இருக்கிறோம், நாம நிறைய தப்பு பண்ணிவிட்டோம், அல்லாஹ் நம்ம மேல கோபத்தில் இருக்கிறான், அல்லாஹ் அப்படி கான்செப்ட் கரெக்டா வரும். அதனால அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டா கிடைக்குமா? அதனால அவுலியாக்கள்கிட்ட சொல்லி புலவரப்பா ரெக்கமெண்டேஷனோட அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம். நாங்க அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறோம், அவுலியாக்களை புலவரப்பாவை ரெக்கமெண்டேஷனுக்கு கூப்பிட்டுக்கிறோம். ஏன்பா நேரடியா கேட்க வேண்டியதால? அது எப்படிங்க? ஒரு வீட்டுல பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் காசு வேணும்னா நேரா போய் அத்தாட்ட கேட்க முடியுமா? அத்தா கொடுப்பாரா? அம்மாட்ட சொல்லி பாசமான அம்மா அத்தாட்ட அப்படி வாங்கி அவங்களுக்கு எப்ப பேசணும் எப்படி பேசணும் தெரியுமில. அத்தாவை விட அம்மா தான் நமக்கு பாசம் கூட. அதனால அம்மாட்ட சொல்லி அத்தாவிட்ட வாங்குற மாதிரி அவுளியாட்ட சொல்லி அல்லாஹ்விடத்தில் வாங்குகிறேன். கேட்கறதுக்கு உதாரணம் நல்லா தெரியுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அத்தாவை விட வாப்பாவை விட தகப்பனை விட ஒரு தாய் பாசத்தில் கூடியவள், மாற்று கருத்தில்லை. ஆனால் படைத்த அல்லாஹ்வை விட இந்த புலவரப்பா உங்கள் மீது பாசத்தில் கூடியவரா? சொன்னா அல்லாஹ் ஒத்துக்குவானா? என்ன விட அந்த ஆள் உனக்கு என்ன செஞ்சார் சொல்ற கேப்பா? அல்லாஹ் என்னத்தை செய்தார்? நல்லவர் இருக்கட்டும், நல்லவரா இருக்கட்டும், அதுக்கு என்ன? நல்லவராக கெட்டவரா தெரியவும் செய்யாது. நல்லவர் எதை வச்சு முடிவு பண்ணுனீங்க? அல்லாஹ்விடத்துல ரொம்ப நல்லவர், அல்லாஹ்விடத்துல ரொம்ப நெருக்கமானவர், எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? என்ன டெஸ்ட் பண்ணீங்க? என்ன ஆய்வு பண்ணீங்க? எதை எடுத்தாலும் அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறீங்கல்ல, எதை எடுத்தாலும் திங்க் பண்ணி யோசிச்சு பிளான் பண்ணி முடிவெடுக்கணுங்கிறீங்கல்ல. இவரை அல்லாஹ்விடத்துல நல்லவர் என்ன பிளான் பண்ணி என்ன முடிவெடுத்து எதை வைத்து முடிவு செய்தீர்கள் சொல்ல முடியுமா உங்களுக்கு? எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் இறந்து விட்ட ஒரு மனிதர் எவ்வளவுதான். அல்லாஹ்விடத்திலே நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம், எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏங்க உங்க பொஞ்சாதி அல்லது உங்களுடைய கணவர் உங்களிடத்துல நேசமா பாசமா நல்லவரா இருக்காரான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியுறாங்க. சும்மா வெளிப்படையா பார்த்தா நல்ல ரொம்ப நேசிக்கிறான் என் முஞ்சாதி சொல்லிக்கும், அவன் ரொம்ப என் மேல ரொம்ப பாசங்க, அவன் அம்மா மாரும் பீத்துக்குவாங்க, என் வீட்டுக்கார மாதிரி உண்டா? மறுநாள் பேப்பர்ல செய்தி வரும், கள்ள காதலனோடு ஓட்டம். நேத்து வரைக்கும் என் புருஷன் மாதிரி உண்டா, என் முஞ்சாதி மாதிரி உண்டா? மறுநாள் காலையில தினத்தந்தியை பார்க்கும் போதுதான் தெரியுது இவன் யார நேசிச்சிருக்கான்.
உன் கூட வருஷ காலமா குடும்பம் நடத்துறவன் பொஞ்சாதி, அவன் நல்லவளா கெட்டவளா, உன்னை நேசிக்கிறாளா அது உனக்கு தெரியல. படைச்ச ரப்புடைய உள்ளத்திலே இவர் நேசத்திற்குரியவர் என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அதுவும் அல்லாஹ்வை விட பாசமா. அல்லாஹ் கோபக்காரனா, இவங்க ரொம்ப ரொம்ப அம்மாவை மாதிரி அத்தாவை மாதிரி, அல்லாவும் அம்மாவை மாதிரி அவுளியாவும் சொல்லிட்டு அல்லாவோட பாசத்துல கூடுறவன் சொன்னா, அல்லாவை விட உயர்ந்த அந்தஸ்திலே கொண்டு போய் வைக்கிற தகுதி உலகத்தில் யாருக்கும் உண்டா? இத்தனை பெரிய பாவத்தை சர்வ சாதாரணமாக தினம்தோறும் செய்துவிட்டு முஸ்லிம்னு பேர் வேற, அல்லாஹ்விடத்துல தொழுக வேற. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இதில் ஏற்படுற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? எத்தனையோ பாவங்கள் இருக்குங்க, நன்மைகளும் இருக்குது. அந்த பாவத்தை செஞ்சா ஒரு மலக்கு உட்கார்ந்து எழுதிக்குவார், பொய் பேசினீங்களா, பொய் பேசினார், அதுக்கு எத்தனை உதவு உண்டோ அதை எல்லாம் தந்துருவான் மறுமையில. ஏன் பொய் பேசினா தூக்கி போயிடும் 4 மிதி மிதி, என்னத்தையும் ஒண்ணு நரகத்துல உனக்கு 4.25 வருஷம் போ, உனக்கு 10.25 வருஷம், என்னத்தையும் சொல்றான்னு வச்சுக்கோமே. ஏமாத்தினியா, அந்த ஏமாத்திரக்குரியது. தொழுதியா, தொழுகைக்குரிய நன்மை. நோம்பு வச்சியா, நோம்புக்குரிய நன்மை. திருடுனியா, திருட்டுக்குரிய தண்டனை. ஜகாத்து கொடுத்தியா, அதுக்குரிய நன்மை. ஹஜ்ஜுக்கு போனியா, அதுக்குரிய நன்மை. விபச்சாரம் பண்ணியா, அதுக்குரிய தண்டனை. பாவங்களும் பதியப்படும், நன்மைகளும் பதியப்படும். இது பொதுவா எல்லா காரியங்களுக்கும். சில தீமைகள் இருக்கிறது, அந்த தீமைகளை பாவங்களை நீங்கள் செய்தால் அந்த பாவம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த பக்கத்தில் இருக்கிற நன்மையை பூரா அழிச்சு போட்டு பாவத்தை மட்டும் மிச்சமாச்சு. தொழுகை பொய், தொழுகையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கும், பொய்யுக்குரிய தண்டனை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு யாரையேனும் வச்சா, அல்லாஹ்விட பெரிய ஆளுன்னு நீங்க யாரையேனும் நினைச்சா, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாவம் அதற்கு முன்பு நீங்கள் செய்கிற எல்லா நல்லறத்தையும் அழிச்சு போட்டு பாவம் மட்டும் மிச்சமா இருக்கும். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. மகரிபுக்கு பிறகு தலையில முக்காடு போட்டு பயபக்தியோடு புருதாவல்லி புருகாவை போட்டுக்கிட்டு போய் பத்தி கொளுத்தி எண்ணெய் வச்சு பாத்தியா ஓதி சாமராணி போட்டு சீனி எழுதி தின்னு என்னதாமோ செஞ்சு அஜரத்துக்கு 5,000 காசை கொடுத்து, இப்ப எவ்வளவு காசுன்னு தெரியல. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பாத்தியா 5,000 தான் கொடுத்தாங்க. இப்ப ரேட்டு பண மதிப்பு குறைஞ்சிருக்கனால ரேட்டு கூடிடும். என்னது ஒண்ணு கொடுத்து வந்தீரா? மகரிப தொழுதுட்டு போனீங்களா? வரும்போது பாவம் மட்டும் கையில இருக்கும், மகரிப தொழுது அழிஞ்சுக்கும். நான் சொல்லல, இது தௌஹீத் ஜமாத் சொல்லல, ஏதோ ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் சொல்லுது நீங்க நினைச்சுக்கிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. உங்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாய் போய்விடும். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, லயின் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யாமலூன். அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தால், கடவுளின் ஸ்தானத்திலே ஒருத்தர் ஸ்தானத்தில் அவனுக்கு ஈக்குவலா வச்சாள், ஈக்குவலுக்கே அல்லாஹ் சொல்றான், இணை கற்பித்தால் லஹபித அன்ஹும் மா கானூ யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஈக்குவலா வச்சாலே நல்லறத்தை அழிச்சு விட்டா, அதை விட மேலத்துக்கு வச்சா நல்லது மிஞ்சுமா? அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், லைன் அஷ்ரக்த, நபியை நீர் இணை கற்பித்தாலும், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க போறது இல்ல, ஆனா எச்சரிக்கையாக சொல்றான், நீர் இணை கற்பிச்சாலும் உம்முடைய நல்லறத்தையும் அழித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வச்சா அந்த பாவத்தை அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நன்மைகளை அழித்து விடுவான் என்றால், மற்றவர்கள் செய்தால் அல்லாஹ் ஒத்துக்கொள்வானா? அப்ப மிகப்பெரிய கொடுமை நிறைந்தவனாக இறைவனுடைய முகம் மறுமையில தென்படும். உலகத்துல இறைவன் கருணை காட்டுவான். எதுவரைக்கும்? உங்களுடைய மௌத் வரைக்கும் கருணை காட்டுறான். இந்த கோப முகம் மறுமையில வெளிப்படும். உலகத்துல இன்னைக்கு தர்கா போனியா, வேற எதுவும் வட்டி வாங்கினியா, வேற என்ன பாவம் செஞ்சியா, உன் மௌத் வரைக்கும் உனக்கு டைம். அல்லாஹ்வுடைய கருணை மிச்சம் இருக்குது. திருந்திருவானா, திருந்திருவானா, தன் பக்கம் வந்துட மாட்டானா, மன்னிப்பு கேட்க மாட்டானா, அருள் புரிய மாட்டோமா என்று அல்லாஹ் உனக்கு அவகாசத்தை அளித்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம், 1 மாசம், 2 மாசம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 60 வருஷம், உங்களுடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிற கடைசி நிமிடம் வரை
இறைவன் கருணையின் வாசலை திறந்து வைத்திருப்பான், அன்பின் வாசலை திறந்து வைத்திருப்பான். இந்த மனிதன் தன்பால் திரும்பிட மாட்டானா? தன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டானா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அன்பின் வாசலை திறந்து வைத்து எதிர்பார்த்திருப்பான். மௌத்துக்கு முன்னாடி திருந்து விட்டால் சரி, மன்னிப்பு கேட்டுவிட்டால் சரி, அப்படியே மரணித்து விட்டால், பாவ மன்னிப்பு கோராமல் இறைவனை நீங்கள் சந்தித்தால் அந்த கடைசி செகண்ட்ல தெரியும் வானவர் உங்கள் உயிரை கைப்பற்ற வருகிற அந்த கடைசி நிமிடங்களில் உயிர் போக போகிறது என்பதை அறிந்து கொண்ட அந்த கடைசி நிமிடத்தில் பல வதப்பீங்க. சான்ஸ் கூட அல்லாஹ் கொஞ்சம் டைம் கூட, லவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்களேன். கெஞ்சுவான், மரணத்துடைய பிடியில இருக்கிற மனிதன் கெஞ்சுவானாம். லவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் டைம் கொடுப்பா, மன்னிப்பு கேட்கிற டைம் கொடு, நல்லவனா மாறுறதுக்கு டைம் கொடு. கிடைக்க மாட்டாயோ? லா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அந்த டைம் வந்துருச்சுனா ஒரு செகண்ட், ஒரு மைக்ரோ செகண்ட் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அப்படிப்பட்ட கடைசி நிமிடத்தில் நீங்க புலம்பினா உங்களுக்கு ஏதோ பிரயோஜனம் உண்டா? உயிர் பறிக்கப்பட்டும் கேரண்டி இல்லை, எப்ப பறிக்கப்படும் கேரண்டி இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க மரணத்தை. ஈசிஆர் ரோட்ல ஒரு நாளைக்கு அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் ஈசிஆர் ரோட்ல போயிட்டு பிரயாணம் பண்ணிட்டு வாங்க, ஒரு 2 ஆக்சிடென்ட் பார்ப்பீங்க. மரணத்திற்குரியவன் என்று ஒத்துக்கொள்ள முடியுமா உங்களை? உங்களுக்கு 45 வயசு இருக்கும், 2 வீலர்ல பல்சர்ல கரு கருன்னு சுத்திட்டு போனானே, 27 வயது வாலிபன், 30 வயது வாலிபன், இன்னும் இவன் 30 வருடம் இருப்பான் என்று உங்களுடைய எண்ணம் கணக்கு போடுவேன். அந்த வாலிபனுடைய முடிவு பரிதாபகரமாக கிடக்கும். பஸ்ல, ட்ரெயின்ல, எங்க சொல்ல முடியல. பேப்பர்ல பாக்குறோம், நேற்றைக்கு ரயில் கவிழ்ந்து 40 பேர் பதில் பலியா, நாளைக்கு நாம் செல்லுகிற வாகனம் கவிழ்ந்து பலியானால் நாளை மறுநாள் அல்லாஹ்விடத்திலே எப்படி நான் சந்திப்பேன்? அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நான் எப்படி பதிலளிப்பேன்? يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد. அந்த நாளிலே மனிதன் புலம்புவானாம், قدمت لحياتي, என்னுடைய வாழ்க்கைக்காக நான் முற்படுத்தி இருக்க வேண்டுமே. எது வாழ்க்கை? இது வாழ்க்கையே இல்லைங்க. இது வாழ்க்கையா? 50 வருஷம் வாழ்க்கையா? 30 வருஷம் வாழ்க்கையா? ஊழி வாழ வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. சொல்லுவானா, கத்தம் துளி ஹயாத்தி, என் வாழ்க்கைக்காக நான் உலகத்திலே சரியா வாழ்ந்திருக்கணுமே. அல்லாஹ் சொல்வானா, ஃபயௌமைதி லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அந்த நாளில் அவன் வேதனை செய்வதை போன்று வேதனை செய்பவன் எவனும் இல்லை. வலா யூசிகு வஸாகஹு அஹத், அவன் கட்டுவதை போன்று கட்டுகிறவன் எவனும் இல்லை. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதியான ஆத்மாவே, பரிசுத்தமான ஆத்மாவே, மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்ந்த ஆத்மாவே, இறைவனின் சட்டதிட்டங்களை ஒத்து வாழ்ந்த ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராவியத்தம் மர்வியா, நீ திரும்பி செல், உனது இறைவனின் திருப்தியின்பால் திரும்பி செல். வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி, எனது அடியானே நீ நுழை, எனது ஜன்னத்திலே சுவர்க்கத்திலே நீ நுழைந்து ஆனந்த பரவசத்தோடு வாழ்க்கை நடத்தி என்பான் திருந்தி வாழ்ந்தவனுக்கு. இறைவனின் கோபத்தை சம்பாதித்தவனுக்கு மறுமையிலே நரக படுகொலி, வேதனை, புலம்பல். அந்த கொடூரத்திலிருந்து தப்பிக்கணும்னா இந்த நிமிஷத்துல என் வாழ்க்கையை மாற்றணும். இது போன்று இறைவனின் கருணை மறுமையிலும் நமக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அதற்கு பல்வேறு காரியங்களை செய்தாக வேண்டும். குறிப்பாக
சத்தியத்தை, உண்மைகளை உணர்ந்து கொண்டவர்கள். அந்த உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை. அதை செய்து முடித்தால் மறுமையிலே இறைவனின் கருணையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் பெறுறது பெரிய மேட்டர் இல்ல, மறுமையில இறைவனுடைய கருணை வேண்டும். மறுமையில இறைவனுடைய கோபத்திலிருந்து நாம தப்பிக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒரே விதமா தான் பாதிப்பான். நல்லவன், கெட்டவன், பொய் பேசுறவன், ஏமாத்துறவன், அல்லாஹ் ஏத்துக்கிட்டவன், ஏத்துக்காதவன், எல்லோருக்கும் ஒரே பார்வை. மறுமையில் இறைவனின் கருணை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே சத்தியத்தை விளங்கியவர் அசத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்லணும். பலகீனமான மக்கள், ஏழ்மையிலே, வறுமையிலே, சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை தன்னால் ஆனவரை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். தனக்கு அருகிலே வாழுகிற மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும். பிறருக்கு யார் உதவுகிறாரோ, பிறர் படுகிற கஷ்டத்திலிருந்து யார் அவருக்கு விடுதலை பெற்றுத் தருகிறாரோ, அது மாதிரியானவர்கள் தான் வறுமையிலே இறைவனிடத்திலே கருணையை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226.